So hi, hello everyone. Welcome to third day of the workshop. இன்னைக்கு நம்ம workshopல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to do a project on loan application analysis. So in this loan application analysis நம்ம வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ண போறோம். அந்த மாடல் வந்து மாடல் அப்படின்றது இட்ஸ் லைக் an app. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி ஆப் இருக்கோ அதே மாதிரி we are going to create a model. So that model is going to predict a loan. யார் யாருக்கு லோன் கொடுக்கலாம், யார் யாருக்கு லோன் கொடுக்க கூடாது, அவங்களோட லோன் கொடுத்தா அவங்க அத வந்து அமௌண்ட்டை ரீபே பண்ணுவாங்களா இல்ல ரீபே அவங்களால பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத இந்த மாடல் நமக்கு predict பண்ணி கொடுக்கும். சோ எதை பேஸ் பண்ணி இதை predict பண்ணோம் அப்படின்னா based on some parameters. நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு, அதுல ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸோட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அவங்க டீடைல்ஸை பேஸ் பண்ணி அவங்களால லோன் ரீபே பண்ண முடியுமா முடியாதா. சோ இந்த மாடல் மூலமா பேங்க்குக்கு they will get benefited. ஓகேங்களா? பிகாஸ் நம்மளுக்கு யாரால பணம் கொடுக்க முடியும் அப்படின்ற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பணம் கொடுக்காம போனோம் அப்படின்னா that is also the loss to the bank. யாருக்கு பணம் கொடுக்க அவங்களால வந்து ரீபே பண்ண முடியாதோ அவங்களுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா பேங்கோட கேபிட்டலே வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டா டவுன் ஆகும். சோ அதுவுமே அவங்களுக்கு லாஸ் தான். சோ இந்த மாதிரி டைம்ல ஒரு டேட்டா அனாலிஸ்ட் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணி இந்த பர்சனுக்கு நீங்க லோன் கொடுக்கலாம், இந்த பர்சனுக்கு நீங்க லோன் கொடுக்க கூடாது, இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்கு அவங்க வந்து பே பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் நம்ம பண்ண போறோம். டீடைல்ஸ் நம்ம பேங்க்குக்கு கொடுக்க போறோம். சோ இந்த டீடைல்ஸ் இந்த அனாலிசிஸ் யூஸ் பண்ணி பேங்க் வந்து கரெக்டான பர்சனுக்கு லோன் கொடுக்கலாம். சோ அதுதான் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல பண்ண போறோம். This all we are going to do in Python. So for this I am going to use this Jupyter notebook. So இந்த Jupyter notebook உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே யூடியூப்ல பார்த்தாலே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு டைரக்டா நீங்க Jupyter notebook டவுன்லோட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கமெண்ட் ப்ராம்ப்ட்ல pip யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். So there are different methods. You can watch it and you can download this on your local machine. So அப்படி நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் உங்களோட இன்டர்ஃபேஸா இருக்கும். So இந்த இன்டர்ஃபேஸ்ல this will be your interface. So இந்த இன்டர்ஃபேஸ்ல on the top new அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா Python 3 அப்படின்னு இருக்கும். இந்த கிளிக் பண்ணீங்கன்னா it will open a new interface. ஒரு new page open ஆகும். So it will like this. This is the place where you have to write your codes. So நான் இப்ப இந்த மாடல் prediction பண்றதுக்காக I am going to use the algorithm called binary classification in logistic regressions. ஓகேங்களா? So இந்த logistic regression என்ன அப்படின்றத later on we will check. பட் இந்த ப்ராஜெக்ட்ல நான் கிளாசிஃபை பண்றதுக்காக எதை பேஸ் பண்ணி பண்ண போறேன் அப்படின்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போறேன். சோ let's start with our project. First நம்ம பைத்தான்ல இருக்கக்கூடிய பாண்டாஸ்ல தான் ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? we have a different pandas. நம்மளோட day 2 of the workshopல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். பைத்தான் பாண்டாஸ்ல வந்து data cleaning, data joining is there, data importing is there, visualization is there, analyzation is there. So இது எல்லாத்துக்குமே we have the individual libraries. So அந்த libraries யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். So அந்த libraries யூஸ் பண்ணனும் அப்படின்னா first நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம அந்த libraries நம்மளோட கோட் மூலமா என்ன பண்ணனும் import பண்ணனும். So இந்த இடத்துல நான் வந்து numpy and panda libraries யூஸ் பண்ண போறேன் data analysis purposeக்காக. matplotlib and seaborn library வந்து data visualization purposeக்காக யூஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம warning அப்படின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போறோம். எதுக்காக? நமக்கு வரக்கூடிய வார்னிங் டேட்டா செட்ல இருந்து வரக்கூடிய வார்னிங்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்றதுக்காக. சோ இந்த 5 லைப்ரரி யூஸ் பண்ணி தான் we are going to do the work. So the first thing what we are going to do is we are going to import the libraries. நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ண போறோமோ அதெல்லாம் நம்மளோட Jupyter notebookல first நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ நான் இந்த இடத்துல என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னென்ன லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிருக்கேன்னா numpy, pandas, matplotlib, seaborn, next warning அப்படின்ற ஒரு libraries. So இந்த 5 லைப்ரரியுமே இம்போர்ட் பண்றதுக்கு this is the code. What I am going to do is I am just going to select it and run the code. So இப்போ எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இது இம்போர்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நான் எப்படி செக் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு லைப்ரரிஸோட வெர்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். சோ அந்த வெர்ஷன் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணி அதுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா எஸ் ஜூபிட்டர்ல என்னோட லைப்ரரிஸ் எல்லாம் இம்போர்ட் ஆயிடுச்சுன்னா I can able to confirm it. So இப்போ நான் அந்த செக் பண்றதுக்கு
பண்றதுக்காக print அப்படின்ட்டு கொடுத்துட்டு பிடி அப்படின்றது பாண்டாவோட வெர்ஷன் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். So now I'll select this and run the code. இந்த இடத்துல பாருங்க 2.2.2 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? அப்படின்னா என்னோட லைப்ரரிஸ் பாண்டாவோட வெர்ஷன் கொடுத்திருக்கு, ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா என்னோட லைப்ரரிஸ் ஆல்ரெடி இம்போர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இம்போர்ட்டிங் அண்ட் லோடிங் தி டேட்டா செட்ஸ். அதாவது நம்மளோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல நம்ம டேட்டா செட்ஸ் வச்சிருக்கோம். அந்த டேட்டா செட்டை ஜூபிட்டர் நோட் புக்ல இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா செட்டோட நேம் ட்ரெயின் டேட்டா செட் அப்படின்னு வச்சிருக்கேன். திஸ் டேட்டா செட் ஐ வில் கிவ் இன் த குரூப், டெலிகிராம் குரூப்லயும் பிலோ திஸ் டிஸ்கஷன் குரூப்லயும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்றேன். இல்ல அப்படின்னா வித் திஸ் கிளாஸ் ஐ வில் அட்டாச் டேட்டா செட், நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இந்த டேட்டா செட் இம்போர்ட் பண்றதுக்காக என்ன கோட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இம்போர்ட். எதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண பாண்டாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கேன், இம்போர்ட் பாண்டாஸ் as pd. இந்த இடத்துல path of the file நான் கொடுத்திருக்கேன். என்னோட ஃபைலோட csv ஃபைல் டீடைல்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுங்க. அதுல என்ன ஒரு சில few அந்த டேட்டா ஃப்ரேம்ஸ் ஒரு சிலதை எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஃபுல் டேட்டா இல்ல, ஒரு சில டேட்டா ஃப்ரேம் டிஸ்ப்ளே பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். So I'll select the box and run the code. பாருங்க, this is the details present in my files. ஓகேங்களா? லோன் ஐடி கொடுத்திருக்காங்க, ஜெண்டர் கொடுத்திருக்காங்க, அவங்க மேரிடா நாட் மேரிடா, ஸோ டிபெண்டன்ட் ஆர் நான் டிபெண்டன்ட், அதாவது இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றாங்களா இல்லையானா, அவங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லையா, அந்த அப்ளிகண்டோட இன்கம் என்ன, கோ அப்ளிகண்டோட இன்கம் என்ன, லோன் அமௌண்ட் எவ்வளவு கேட்டிருக்காங்க, லோனோட டேர்ம்ஸ் என்ன, அவங்களோட கிரெடிட் ஹிஸ்டரி என்ன, ப்ராப்பர்ட்டி ஏரியா, லோன் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு டேட்டா செட்ல இருந்து ஒரு சில few இன்ஃபர்மேஷன்ஸ், கம்ப்ளீட் இல்ல few இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. சோ இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பா we will discuss later. நெக்ஸ்ட் நம்ம டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். என்னென்ன? so let's select this and run the code. This is the information. the data set information பார்க்கிறதுக்கான கோட் என்ன அப்படின்னா df.info. சோ இத நம்ம என்ன பண்ண போறோம், we are going to select this and run the code. பாருங்க, எனக்கு டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ ஒரு காலம் எனக்கு கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலி we have 13 columns, பட் இந்த இடத்துல நமக்கு 12 டிஸ்ப்ளே ஆகுது because it is starting from 0, that's why இங்க 12 இருக்கு. பட் டோட்டலி we have 13 columns. அந்த காலம் நேம் என்னன்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த காலம்ல நாட் நல் இருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. டேட்டா டைப் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ திஸ் இஸ் a basic information about the data set. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா செட்டோட ஷேப், அதாவது எத்தனை ரோஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். சோ அதுக்காக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், டேட்டா செட்டோட ஷேப் செக் பண்றதுக்கு df.shape அப்படின்ற இந்த கோட் யூஸ் பண்ண போறோம். so I'm going to select it and run the code. so எனக்கு வந்து 614 13 இருக்கு, அதாவது 614 ரோஸும் 13 காலம்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? so this is the code we need to use. so first நம்ம ப்ராசஸ் எல்லா விஷயங்களையுமே இம்ப்ளோட் பண்ணிட்டோம். this is our first step, we did it well. செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to clean the data set, because data cleaning அப்படின்றது it is one of the most important task for data analyst. so நீங்க clean பண்ணீங்க அப்படின்னா நீங்க analysis பண்ணி visualization பண்ணும்போது it will give you a better accuracy and result. so first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா null values check பண்ண போறோம். so இந்த null values check பண்றதுக்கு first missing values இருக்கா, so அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய கோட் df.isNull bracket dot sum function யூஸ் பண்ண போறேன். சோ இந்த ஃபங்க்ஷன் நான் இப்ப எழுதிட்டேன். I'm going to select it, run the code. இப்ப எனக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு காலம்லயும் எத்தனை null values present ஆயிருக்குன்னு பார்க்கலாம். first columnன்றது it is a parameter, second column it is the எத்தனை null cells present ஆயிருக்கு அந்த காலம்ல அப்படின்ற கவுண்ட் கொடுக்க போகுது. சோ gender அப்படின்ற காலம்ல 13 nulls இருக்கு, marriedல 3, 0 அப்படின்னு இருந்ததுன்னா அந்த காலம்ல null values கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி count of the null நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த empty cells ஒன்னு ரிமூவ் பண்ணனும், இல்ல அப்படின்னா இந்த empty cells ரீஃபில் வேற ஏதாவது வச்சு ரீஃபில் பண்ணனும். so what we are going to do is we are going to refill or we are going to fill that empty cells with mean இல்லனா median வச்சு fill பண்ண போறோம். ரெண்டு பாராமீட்டர்ஸ்க்கு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லோன் அமௌண்ட்க்கும் கிரெடிட் ஹிஸ்டரிக்கும். லோன் அமௌண்ட்ல நமக்கு 22
42 நல்ஸ் இருக்கு, கிரெடிட் ஹிஸ்டரியில 50 நல்ஸ் இருக்கு. So இந்த ரெண்டு காலம்லயோட இருக்கக்கூடிய எம்டி செல்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to replace it with mean and median. Remaining we will do later. First we will concentrate on this two column. So இதுக்கான கோட் பாருங்க, df loan amount is equal to, இந்த இடத்துல நான் fill NA function யூஸ் பண்ணிருக்கேன். So இந்த loan amount அப்படின்ற காலமை மீன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். செகண்ட் வந்து என்ன சொல்லிருக்கோம், கிரெடிட் ஹிஸ்டரி அப்படின்ற காலமை fill NA ஃபங்க்ஷன் மூலமா மீடியன் வச்சு replace பண்ணுங்கன்னு சொல்ல போறோம். So I am going to run this two line. First let me run this loan amount. Select பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. Next credit history ரன் பண்ணிக்கோங்க. So இப்போ நம்ம ரெண்டு காலம்ல இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் வேல்யூஸ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். பட் அது ரீப்ளேஸ் ஆயிருச்சா இல்லையா, இப்போ அந்த காலம்ல எத்தனை மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். So அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக df dot is null sum இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ண போறேன். So I am going to select it. So இப்போ பாருங்க லோன் அமௌண்ட்ல வந்து 0 இருக்கு, கிரெடிட் ஹிஸ்டரியில 0 இருக்கு. அப்ப அதுல இருக்கக்கூடிய நல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுல எம்டி செல்ஸ் கிடையவே கிடையாது. சோ we can next நம்ம என்ன பண்ண போறோம், ரிமைனிங் காலம்ல இருக்கக்கூடிய நல் வேல்யூஸ் என்ன பண்ணலாம், மத்த சாம்பிள்ஸோட நல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன், I am going to drop it. ஓகேங்களா, because that is not that much required, so I am going to drop it. So இந்த drop பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் df dot drop na ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, so இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிடுறேன். So I am going to run this. So இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே drop பண்ணிட்டோம். So இப்போ செக் பண்ணி பார்ப்போம் ஃபைனலா drop ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. So for that ஏதாவது நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்கு df dot is null function dot sum function யூஸ் பண்ணிருக்கோம். So I am going to run it. இப்ப பாருங்க எல்லா காலம்ஸ்லயுமே 0 0 0 காமிக்குது. So நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய நல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே டிராப் பண்ணிட்டோம். நமக்கு இம்பார்ட்டன்டான ரெண்டு நல் வேல்யூஸ், ரெண்டு காலம் மட்டும் நம்ம மீன் மீடியன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சோ இப்போ நம்ம ஃபைனல் டேட்டா செட்டோட ஷேப் என்ன, இயர்லியரா நம்ம பார்க்கும்போது 614 13 காலம் 614 ரோஸ் இருந்தது நம்மளோட ஷேப்ல. இப்ப நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட டேட்டா செட்டோட ஷேப் என்ன அப்படின்னு once again செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, so I am going to run this. இப்ப பாருங்க, instead of 614 இப்ப நம்ம கிட்ட 542 காலம்ஸ் தான் இருக்கு, 542 rows தான் இருக்கு, 13 column is there. So அப்ப நம்மளோட null values இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். So நம்மளோட செகண்ட் ஸ்டெப் ஆஃப் தி அனாலிசிஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேர்ட் ஸ்டெப் டேட்டா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், தட் இஸ் அனாலிசிஸ் செக்ஷன்ஸ்க்கு வர போறோம். சோ இந்த அனாலிசிஸ் செக்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாராமீட்டர்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். அதாவது இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வச்சு we are going to compare them and we are going to say whether it is possible to apply a loan or not அப்படின்றது. ஓகேங்களா, சோ எந்த மாதிரி நம்ம இப்ப கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா, லைக் ஜெண்டர் வர்ஸ் லோன் ஸ்டேட்டஸ் அப்படின்றத நம்ம காமனா எடுத்துக்கிட்டு ஜெண்டர் வைஸ் நம்ம லோன் ஸ்டேட்டஸோட கம்பேர், அப்புறம் இல்லனா மேரிட் வர்ஸ் லோன் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ண போறோம். சோ இந்த கம்பேர் பண்றதுக்காக எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம என்ன பாராமீட்டர் செலக்ட் பண்றோமோ அதை எடுத்துக்கிறோம், y ஆக்சிஸ்ல லோன் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, சோ this is the code for this. நம்ம இதை எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம், for doing the visualization we need the library matplotlib. ஓகேங்களா, சோ நான் இந்த இடத்துல matplotlibம் cbon யூஸ் பண்ண போறேன். சோ நான் இந்த இடத்துல plt அப்படினா plot a figure, அந்த ஃபிகரோட சைஸ் நம்ம கொடுத்திருக்கோம், அதோட fonts டீடைல்ஸ்க்காக நம்ம cbon யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதோட சப்ப்ளாட் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கோ. என்னோட ஃபர்ஸ்ட் பிளாட்ல எனக்கு ஜெண்டர், எக்ஸ் ஆக்சிஸ்ல ஜெண்டர் எடுங்க, y ஆக்சிஸ்ல லோன் ஸ்டேட்டஸ் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா, அதோட டைட்டில் வந்து ஜெண்டர் வெர்ஸ் லோன் ஸ்டேட்டஸ், செகண்ட் பாராமீட்டர் மேரிட் வெர்ஸ் லோன் ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்ணிருக்கோம், தேர்ட் பிளாட் வந்து எஜுகேஷன் வெர்ஸ் லோன் ஸ்டேட்டஸ், ஃபோர்த் நான் என்ன கம்பேர் பண்ணிருக்கேன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட் வெர்ஸ் லோன் ஸ்டேட்டஸ், ஃபிஃப்த் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் ப்ராப்பர்ட்டி ஏரியா வெர்ஸ் லோன் ஸ்டேட்டஸ் நான் கம்பேர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, சோ இந்த 5 பாராமீட்டர்ஸ் எடுத்து இந்த 5 பாராமீட்டர்ஸையும் நான் இப்ப லோன் ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்ணி எனக்கு ஒரு கிராஃப் வேணும்னு சொல்லிட்டு கோட் எழுதிருக்கேன். So what I will do is I will select this box and I will run the code. See the output, we got a many graphs. So இந்த கிராஃப் என்ன காமிக்குது அப்படின்னா, it is showing the relationship between the loan status and the parameter. So இப்ப பாருங்க ஜெண்டர் பேஸ் பண்ணி இருக்கு. So இந்த ஜெண்டர்
கலர்ல வந்து இது வந்து லோன் ஸ்டேட்டஸ், ப்ளூ கலர் காலம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா லோன் ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்கலாமா வேணாமா. இந்த கிராஃப் பார்க்கும் போதே தெரியுது ஃபார் த மேல்ஸ் தான் நிறைய லோன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, ஃபீமேல்ஸ்க்கு அந்த அளவுக்கு கொடுக்கல. ஓகேங்களா. அதே மாதிரி மேரேஜ் ஆனவங்களுக்கு நிறைய பேருக்கு லோன் கொடுக்கல, மேரேஜ் ஆனவங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அன்மேரிட் பர்சனுக்கு லோன் கொடுக்கல, சாங்ஷன் ஆகல. அதே மாதிரி கிராஜுவேட் ஆனவங்களுக்கு எஜுகேஷன் வச்சு கம்பேர் பண்ணும்போது கிராஜுவேட் ஆனவங்களுக்கு அதிகமா லோன் கொடுத்திருக்காங்க, அன்கிராஜுவேட் ஆனவங்களுக்கு லோன் கம்மியா கொடுத்து. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த கிராஃப்ல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மாதிரி விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம மேட்ப்ளாட்லிப் பண்ண போறோம். ஓகேங்களா. சோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to create the models. சோ இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா பேசிக்கான விஷயங்கள் தான். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப பேசிக்கான ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். So we are not going to very deep. இப்போ நான் உங்களுக்கு டேட்டா இம்போர்ட் எப்படி பண்றதுன்றத காமிச்சேன், டேட்டா கிளீனிங் எப்படி பண்றதுன்றத பார்த்தோம், டேட்டா விஷுவலைசேஷன் பண்றதுக்காக ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணோம். So next நம்ம லாஜிக்கல் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணி we are going to create a model. ஓகேங்களா. So first நம்ம இந்த regression analysis யூஸ் பண்ணனும் அப்படின்னா நம்மளோட டேட்டா செட்டை பாருங்க. I will show our data set. So this is our data set. நம்மளோட டேட்டா செட்ல நிறைய விஷயம், ஜெண்டர் அப்படின்ற இந்த காலம் கம்ப்ளீட்டா டெக்ஸ்டா இருக்கு, மேரிடும் டெக்ஸ்ட், டிபெண்டன்ட் அப்படின்றது இட் இஸ் ஓகே நியூமரிக் ஃபார்மேட், எஜுகேஷன் அப்படின்றது டெக்ஸ்ட், செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றதும் டெக்ஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ஏரியாவும் டெக்ஸ்ட் அப்படின்னும் போது they all will be considered as categorical parameters. So இந்த categorical parameters எல்லாமே வந்து சப் கேட்டகரியா தான் கேட்டகரைஸ் நம்மளால பண்ண முடியும். So அந்த மாதிரி சப் கேட்டகரிஸா பண்ணும்போது we cannot able to take that value, அதாவது அது வந்து other than that அந்த டெக்ஸ்ட் வேல்யூஸ் தவிர வேற எதையுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. But in case of logical regression என்ன அப்படின்றத later I will explain. But in the case of logical regressions எல்லா parametersமே நமக்கு numerical formatல தான் வேணும். ஓகேங்களா. So இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேட்டாவை கம்ப்ளீட்டா டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கக்கூடியத நியூமரிக்கல் ஃபார்மேட்ல நம்ம ரீஃப்ரேம் பண்ண போறோம். தட் இஸ் ஃப்ரம் த கேட்டகரி காலம்ல இருந்து நியூமரிக்கல் கேட்டகரியா சேஞ்ச் பண்ண போறோம். சோ இத பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் எப்படி நம்ம பண்ண போறோம், எஸ் அப்படின்னா 1, நோ அப்படின்னா 0, அந்த மாதிரி கிராஜுவேட் அப்படின்னா 1, நான் கிராஜுவேட் அப்படின்னா 0, மேல் அப்படின்னா 1, ஃபீமேல் அப்படின்னா 0. இந்த மாதிரி என்ன பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே பர்டிகுலர் நியூ நம்பர்ஸோட ரீப்ளேஸ் பண்ண போறோம். சோ நம்ம இப்ப இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கான கோட்ஸ் எழுதியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், லோன் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிறோம். இந்த லோன் ஸ்டேட்டஸ்ல y அப்படின்றது எஸ். சோ எஸ் இருக்கிறதெல்லாம் 1 வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க, n இருக்கிறதெல்லாம் 0 வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் I will run the code. ஓகே, ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த லோன் ஸ்டேட்டஸோட வேல்யூ கவுண்ட்ஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். I will run this. இப்ப பாருங்க லோன் ஸ்டேட்டஸ்ல எஸ் அப்படின்னு இருக்குது 376 இருக்கு, நோ அப்படின்றது 16 இருக்கு. அப்ப அந்த இடத்துல எஸ் நோ அப்படின்றது கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஜெண்டர் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஜெண்டர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு மேல் எல்லாம் 1, ஃபீமேல் எல்லாம் 0வா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். I will run this. இப்ப பாருங்க எனக்கு இந்த இடத்துல ஜெண்டர் வந்து 1 அப்படின்றது என்னது 444 மேல்ஸ் இருக்காங்க, ஃபீமேல்ஸ் வந்து 98 இருக்காங்க. நெக்ஸ்ட் மேரிட் பண்ண போறோம். மேரிடுக்கு எஸ் இருக்கவங்களுக்குலாம் 1, நோன் இருக்கவங்களுக்குலாம் 0 பண்ண போறோம். So when I run this I got the count. 355 marriedum 187 unmarried peoples are there. Next வந்து dependents we are going to assign like 0 னு வந்துச்சுனா அத 0 னு கொடுங்க, 1 வந்துச்சுனா 1 னு கொடுங்க, 2 அப்படின்ற நம்பர் இருந்ததுனா 2 னு கொடுங்க. பட் 3 பிளஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு 3 னே அசைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா. சோ now I will run this. சோ இதுல எத்தனை டிபெண்டன்ட்ஸ் இருக்காங்க, 309 டிபெண்டன்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, 1ன்ற வேல்யூ இருக்கவங்க 94, 2ன்றது 94, 345 இருக்கு. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்து கிராஜுவேட்டா இருந்தா 1, நான் கிராஜுவேட்டா இருந்தா 0. I will run this. So 425 educated are there, uneducated 117 is there. Next self employed எடுத்திருக்கோம். self employed yes ஆ இருந்தா 1, no ஆ இருந்தா 0. I will run this. So 467 self-employed is there, 75 no self-employed is there. Next property area.
அர்பனா இருந்ததுன்னா 2 கொடுங்க, ரூரல் ஏரியானா 0, செமி அர்பனா இருந்தா 1 நம்ம சொல்லிருக்கோம். I'll run this. So இப்போ நமக்கு 209 வந்து செமி அர்பன் இருக்கு, 174 அர்பன் ஏரியா, 159 ரூரல் ஏரியாஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ எல்லா டெக்ஸ்டுவல் டெக்ஸ்ட் ஃபார்மேட் எல்லாத்தையுமே நியூமரிக் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இப்ப லோன் அமௌண்ட் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணாத விஷயங்கள் இருக்கு. லோன் அமௌண்ட் பிகாஸ் ஆல்ரெடி இது எல்லாமே நியூமரிக்கல் ஃபார்மேட் தான். ஜஸ்ட் வி வில் செக் தட் ஆல்சோ. அதையும் நம்ம கரெக்டா செக் பண்ணுவோம். ஓகே, லோன் அமௌண்ட் நம்ம எல்லாமே நியூமரிக்கல் ஃபார்மேட் தான். லோன் அமௌண்டோட டேர்ம் செக் பண்ணுவோம். தட் இஸ் ஆல்சோ நியூமரிக்கல் ஃபார்மேட். கிரெடிட் ஹிஸ்டரியும் செக் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் ஹிஸ்டரியோட கவுண்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட கம்ப்ளீட் டேட்டா ஃப்ரேம் இப்ப ரெடி ஆயிருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட் நம்மளோட டேட்டா ஃப்ரேமை இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குவோம் எல்லாமே நியூமரிக்கலா ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதை செக் பண்றதுக்காக நான் df.head அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். I'll run this now. So this is the data. பாருங்க, gender எல்லாமே numeric, married numeric, dependent, education, self-employed, application income, co-applicant income, loan amount, loan, okay, property area எல்லாமே இப்ப நமக்கு convert ஆயிடுச்சு. This is how the data will look now. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம ஜெண்டர் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம், மேரிட், டிபெண்டன்ட், எஜுகேஷன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், தென் ப்ராப்பர்ட்டி ஏரியா. இது எல்லாத்தையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா sklearn லைப்ரரி யூஸ் பண்ணி கிளாசிபிகேஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இந்த கிளாசிபிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல என்னோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே இம்போர்ட் பண்ணணும். சோ இந்த இதை இம்போர்ட் பண்றதுக்காக நான் SQL லைப்ரரி யூஸ் பண்ண போறேன். எனக்கு இதுல என்னென்ன SQL லைப்ரரி தேவையோ அதை மட்டும் நான் யூஸ் பண்ண போறேன். சோ இந்த இடத்துல அதுக்காக பாருங்க, இம்போர்ட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு sklearn from sklearnல இருந்து மாடல் செலக்ஷன் எனக்கு வேணும். நெக்ஸ்ட் லீனியர் மாடல் வேணும், மெட்ரிக்ஸ் வேணும். இந்த 3 லைப்ரரியுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to import the 3 function that is called as train test split, logistic regression, matrix. இந்த 3 function மட்டும் தான் எனக்கு தேவை. இத 3 இதையுமே நான் வந்து இம்போர்ட் பண்ண போறேன். சோ இது எதுக்காக, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ப்ளிட் பண்றதுக்காக, அதாவது நம்மளோட டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் we are going to use the logical, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மாடல் ப்ரெடிக்ஷனே பண்ண போறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மெட்ரிக்ஸ் இம்போர்ட் பண்ண போறேன். இது எதுக்காக அப்படின்னா it is for checking the accuracy, எந்த அளவுக்கு அக்யூரேட்டா நம்மளோட மாடல் இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக. ஓகேங்களா? So now I'll select this and run. So நான் இது வந்து இப்ப இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டேட்டா செட்டை ரெண்டா டிவைட் பண்ண போறோம். ஒரு டேட்டா செட்டை வந்து ட்ரெயின் டேட்டா செட் ஆகும், இன்னொன்னு டெஸ்ட் டேட்டா செட் ஆகும். அதாவது நம்மளோட மாடல் இருக்கு இல்லையா, மாடலை வந்து ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு டேட்டாவும் அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு செட் ஆஃப் டேட்டாவுமா ரெண்டா இதை டிவைட் பண்ண போறோம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க, ட்ரெயின் டேட்டா செட் அப்படின்றது நம்ம மாடலை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக, டெஸ்ட் டேட்டா செட் அப்படின்றது நம்ம மாடலை டெஸ்ட் பண்றதுக்காக. என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் 2 வேரியபிள் அசைன் பண்ண போறேன், எக்ஸ் அண்ட் y அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ்ல வந்து ட்ரைனிங் டேட்டா செட் ஆகும், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளா எடுத்துக்குவோம், y வந்து டிபெண்டன்ட் வேரியபிளா எடுத்துக்குவோம். சோ நம்ம அந்த y தான் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறோம் அப்படின்ற வேல்யூ. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல நான் டேட்டா செட்டை எப்படி எடுக்க போறோம், எக்ஸ் ஒய்ன்ற 2 வேரியபிளா எடுத்துக்கிறோம். சோ அந்த எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட் எக்ஸ்ல டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம், yல ட்ரெயினிங் செட், yல டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இப்ப நம்ம 4ஆ ஸ்ப்ளிட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அசைன் தி வேரியபிள். செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், y ட்ரெயின், y டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இதுக்காக நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன் நல்லா பாருங்க, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் இத நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? சோ now I'll run it. Okay, now we have segregated கூட சொல்ல முடியாது, we have separated the data. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல நான் 0.3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். 0.3 அப்படின்றது 70-30%. 70% ஆஃப் டேட்டா ஒண்ணுக்கும் 30% ஆஃப் டேட்டா ஒருதுக்குமே அசைன் பண்ணிருக்கேன், டிவைட் பண்ணிருக்கோம் நம்மளோட என்டையர் டேட்டாவுமே. சோ நம்ம இப்ப டேட்டாவை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா டிவைட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், லாஜிக்கல் ரிக்ரெஷன் அப்ளை பண்ண போறோம். See, as I said earlier, first நம்ம
before moving this logical regression என்ன அப்படின்றத பார்ப்போம். So the logical regression அப்படின்றது ஒரு மாடலோட கிளாசிபிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்றது. அதாவது இருக்கக்கூடிய டேட்டா செட்டை பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா லாஜிக்கல் ரெக்ரெஷன்ஸ். So சிம்பிளா இது சொல்லணும் அப்படின்னா it is a supervised learning classification algorithm to predict the probability of target variable. அதாவது ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு விஷயத்தை ஆல்ரெடி கொடுத்திருக்கத வச்சு சூப்பர்வைஸ் பண்ணி அதை கிளாசிஃபை பண்ணி அதுல இருந்து ரிசல்ட் எடுத்து நமக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்கும். So இந்த லாஜிக்கல் ரிக்ரெஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பாமை டிடெக்ட் பண்றதுக்காக, டயாபெட்டிக் ப்ரெடிக்ஷன் பண்றதுக்காக, கேன்சர் டிடெக்ஷன், இப்ப நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், லோன் அப்ளிகேஷனை வந்து டிடெக்ட் பண்றதுக்காக. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே லாஜிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி we have very different types of technique, but இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது லாஜிக்கல் ரிக்ரெஷன். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நான் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். சோ நம்ம எதுக்காக லாஜிக்கல் ரிக்ரெஷன் யூஸ் பண்றோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக so I'll go to Google and type logistic regression. சோ இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட கிராஃப் பாருங்க. சோ இந்த கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா from -0 ல இருந்து 0 வரைக்கும் உங்களுக்கு கிராஸ் ஆகி போகுது. So here the data point is, so இப்போ இந்த இடத்துல பாருங்க -0 ல இருந்து +0 வரைக்கும் கம்ப்ளீட்டா ஒரு கிராஃப் வந்து பாஸ் ஆகி போகுது. ஓகேங்களா? சோ இதுக்காக தான் நம்ம வந்து லாஜிக்கல் ரிக்ரெஷன் எடுத்திருக்கோம். சோ இதோட ப்ராபபிலிட்டி 0 1 ல இருந்து நமக்கு 0 ல இருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி நம்மளால predict பண்ணி எடுக்க முடியும். So that's why we have used the logical regressions. ஓகேங்களா? So now இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், I am going to use the activation function for the logical regressions. அந்த activation functionக்கு பேர் வந்து sigmoid function அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க, sin tort. So many people, maximum number of people sigmoid function தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த sigmoid function அப்படின்றது, so this is the sigmoid function. அதாவது இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு கிளியரா இல்லைன்னா I'll write here sigmoid within the bracket t is equal to 1 divided by 1 plus e to the power t. ஓகேங்களா? So this is the formula for calculating this. So இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா 1 upon 1 plus e to the power minus t. இந்த t அப்படின்றது it is the sigmoid of t அப்படின்றதோட இன்வர்ஷன் தான் இந்த மைனஸ். So இந்த this is the graph for the sigmoid functions. இந்த sigmoid functionோட boundaries வந்து இங்க பாருங்க 0 -8 அப்படின்னு இருக்கு. அப்ப 0 ல இருந்து 1 வரைக்கும் போகுது. ஓகேங்களா? So that's why we use this sigmoid function for classification. அப்ப நம்மளோட probability எப்படி நமக்கு கிடைக்கும், ஒன்னு 0 ல இருந்து 1 குள்ள என்ன வேணா சான்சஸ் இருக்குன்ற probability நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட மாடலை வந்து இந்த sigmoid function, இந்த logical regression யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ண போறோம். So now let's create the model using first நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். So கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா once again complete dataவுமே, because எந்தாவது ஒரு null value இருந்தா கூட நம்மளோட மாடல் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. So கம்ப்ளீட்டா நம்ம from the beginning ல இருந்து என்ன பண்ணமோ அது once again I will do this for rechecking. So நம்மளோட libraries எல்லாத்தையுமே import பண்ணிருக்கோம். Once again we have imported the data set. இந்த இடத்துல நம்ம வந்து value check பண்றோம், அதாவது missing values இருக்கான்னு செக் பண்றோம். missing values இருந்தது அப்படின்னா drop பண்ணுங்கன்னு சொல்றோம். remaining எல்லாத்தையும் replace பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் வந்து numerical and categorical columns identify பண்ணிருக்கோம். So then we have replaced it. Next missing values, categorical values வந்து numerical values convert பண்ணிருக்கோம். Next data split பண்ணிருக்கோம். So next using this standard scaler we are going to create a model. So அதுக்கு அப்புறமா இந்த ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபிட் பண்ண போறோம். அதாவது ஃபிட்டிங் அப்படின்றது it is nothing but நம்மளோட மாடலை வந்து x train குள்ளேயும் y train, நம்ம டேட்டா செட்டாவை ரெண்டா வந்து செப்பரேட் பண்ணோம்ல, x train y train. So அந்த x train டேட்டாக்குள்ளேயும் y train டேட்டாக்குள்ளேயும் நம்மளோட மாடலை வந்து ஃபிட் பண்ணணும். So அதுக்காக நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா fit transform function யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? So fit பண்ணதுக்கு அப்புறமா டெஸ்ட் டேட்டாவை அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்னோட லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடலை வந்து இனிஷியலைஸ் பண்ண போறேன். So இனிஷியலைஸ் பண்ணிடுறதுக்காக மாடல் இஸ் ஈக்குவல் டு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மேக்ஸிமம் 2000 நம்ம கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் டேட்டாவோட ஃபிட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டெஸ்ட் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். எல்லார் ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாடல் ப்ரெடிக்ட் எதை யூஸ் பண்ணி, xtext ஸ்கேல யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இந்த கம்ப்ளீட் கோடையுமே ஒரு சிங்கிள் இதுல ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நம்ம என்ன பண்ணமோ, எதுக்காக ஒன்ஸ் அகைன் நான் எல்லாம் பண்ணிருக்கேன்னா ஏதாவது ஒரு நல் வேல்யூஸ்
ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதை அவாய்ட் பண்றதுக்காக. So now I'll complete the கோடையுமே செலக்ட் பண்ணிட்டு I'm going to run it. So when I run எல்லாத்தையுமே once again செக் பண்ணிருக்கு. ஓகேங்களா, நல் வேல்யூஸ் இருக்கா எல்லாத்தையுமே செக் பண்ணி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கொடுத்துட்டு அட் லாஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அக்யூரசி கொடுத்திருக்காங்க. So இந்த அக்யூரசி அப்படின்றது உங்களோட மாடல் எந்த அக்யூரசில predict பண்ணும் அப்படின்ற அக்யூரசி. See here 0.7459 வந்திருக்கு. So இது இப்ப நம்ம 100 டிவைட் பண்ணோம் அப்படின்னா what is the accuracy we will get is 74.59% accuracy நமக்கு கிடைக்கும், which is near to 75%. So 75% accuracyல நம்மளோட மாடலால ஒரு விஷயத்தை predict பண்ண முடியும். என்ன விஷயம், லோன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றது. ஓகேங்களா, see actually this is a very good thing, quite a good value. 75% accuracyன்றது ரொம்ப ரொம்ப ஒரு குட் திங் தான். இந்த அக்யூரசியை வந்து நீங்க ஈவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் கூட பண்ணலாம். எப்படி நம்மளால இன்க்ரீஸ் சம் ஆஃப் பாராமீட்டர்ஸ். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ணி பார்க்க போறோம். சோ ஃபார் தட் ஐ அம் கோயிங் டு ரன் திஸ். சோ ஐ அம் கோயிங் டு ரன் திஸ். பாருங்க இப்போ இந்த இடத்துல let me delete this. So this is the prediction by predicted அப்படின்றது by ன்னு இருக்கு. So these all the predictions, அதாவது yes no அப்படின்ற prediction தான் நம்மளோட மாடல் நமக்கு கொடுத்திருக்கு. So data type mention பண்ணிருக்காங்க. So நம்ம மாடல் நம்ம predict பண்றது by n. So manual கூட by ஐயும் x ஐயும் நீங்க compare பண்ணி பார்க்கலாம். So you will understand how accuracy the model is. So this is how we need to create a model for predicting the loan. ஓகேங்களா, so what is the conclusion we can draw from here? So இப்போ இந்த loan status எதை வந்து ஹெவியா டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா கிரெடிட் ஹிஸ்டரிய பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து இந்த prediction மேக் பண்ணிருக்காங்க. So the logistic regression நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மேக்ஸிமம் அக்யூரசி எத்தனை பர்சன்டேஜ் வந்து நியர்லி 75% கொடுக்குது. ஓகேங்களா, so actually this is a quite good thing. This is how we need to do analysis and get a predictions. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம கூட இருந்திருக்கலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப மெட்ப்ளாய்ட்லாம் என்ன, சீபான்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. மேபி இந்த கோட்ஸ் எல்லாம் தெரியாததுனால வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஷேர் யூ திஸ் கம்ப்ளீட் சோர்ஸ் கோட். இதுல என்னென்ன கோட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேனோ அது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டா ஷேர் பண்றேன். So this is how we need to do a project. உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் this I have did. I hope you all have enjoyed the videos. So I'll meet you in 4th day of our workshop. Thank you.